Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேக் சைட் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கிறேன். ஸோ அதோட கார்னர் சைடாக இருக்கணும், கட்டிங் சைடு இருக்கக்கூடாது, கார்னர் சைடாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் 1 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அது எடுத்து நம்ம வந்து கீழே கார்னரில் 1 இன்ச்சை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா பின்னாடி வந்து மடித்து அடிக்கிறதுக்கு. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து துணியை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கணும்னா சுருங்காமல் கொள்ளாமல் நீட்டாக பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நான் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு சைஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இடுப்பு வந்து கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. அதை நம்ம வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 9 இன்ச் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்குன்னா நம்ம வந்து தைக்கும் போது இவங்களுக்கு எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி தேட வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பேப்பர்லேயோ இல்லை துணியிலையோ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தைக்கும் போது நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கரெக்டாக அந்த அளவு மெஷர் வச்சு பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல்லேருந்து நெக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். 10.5 இன்ச் வந்து இருக்குது. ஸோ 10.5 இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம வந்து ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளவுஸோட ஹைட் என்ன அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ ப்ளவுஸோட ஹைட் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளவுஸோட ஹைட் என்னன்னு பார்த்தோன்னா 13.5 இன்ச் வந்து இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம அளவு எடுத்துக்கிற வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே அளவு எடுத்து நம்ம எழுதி வச்சுட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்தெந்த கார்னர்லாம் நம்ம வெட்ட போகிறோமோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், இடுப்புக்கு ஒரு மார்க்கு, அடுத்து வந்து அக்கல் சைடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், நெக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இங்கே மேலே வந்து டாப் பகுதியில் வந்து கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்றதையும் அதுவும் என்ன இருக்கோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளவுஸ் நம்ம அப்படியே அப்ளை பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் வர இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சாக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல், அங்கே என்ன அந்த ஆம்கோல் தையல் வந்து என்ன இருக்கோ அந்த இடத்துல நான் அப்படியே வந்து லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இங்கே வந்து நான் லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த துணியை லைட்டாக எடுத்து அந்த இடத்துல எந்த இடத்துல தையல் இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் லைன் ஃபார்ம் பண்ணுறேன். லைன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை எடுத்துடலாம். நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இடுப்புக்கு கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், ஆம் ஹோல்கிட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், நெக்குக்கிட்ட ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அங்கே நான் வந்து நெக்கோட அகலத்தையும் கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டுக்குவோம். ஸோ இதுலேருந்து ஆம்கோல்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் அந்த மேலே இருக்கிற கழுத்தோட அகலத்துலேருந்து ஒரு ஆம்கோல் வர ஒரு மார்க் வரைஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட்டுக்கு வந்து நான் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவுக்கு ஹைட் வந்து இருக்குது, நம்ம ஹைட் வச்சுருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து 2 இன்ச் இருக்கணும், இல்லை 1.25 இவ்வளோ வைக்கலாம். இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஆம் ஹோலோட கர்வ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 இன்ச் இருந்தது. ஸோ நம்ம வந்து அதை வந்து கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக கர்வ் பண்ண வரையலை அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான ஃப்ரெஞ்ச் கர்வ் ஒன்று இருக்குது, ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ். இதே மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து ரவுண்டோ இல்லை ஆம் ஹோலோ இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நெக்கோட ரவுண்டு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்துச்சு இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா.
ரொம்பலாம் பயப்பட வேண்டியதே இல்லை. அது நல்லாவே வரும். நமக்கு ஆம்ஹோல் கரெக்டாக வரைய தெரிலனாலும் நம்ம அப்படியே எதை ட்ராப் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக தான் வரும். அது வந்து ஒன்றும் நமக்கு வந்து பெருசாக தப்புலாம் காட்டாது. ஸோ பிகினர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தைச்சி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தைச்சி பார்த்துட்டு அப்புறம் போக போக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி தைக்கலாம், இந்த இடத்துல இப்படி தைக்கலான்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து நம்மளை வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கழுத்து வந்து உங்களுக்கு வந்து 3.5 இன்ச் இருந்தது. ஸோ அவங்களோட கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் அவங்க வந்து கழுத்து வந்து வெளியில் வருது, ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ மேக்ஸிமம் 38 வந்து நம்மளோட சைஸு 38 சைஸ் வரைக்கும் நம்ம என்ன வந்து நெக்கோட அளவு வந்து வைக்கலான்னா 2 இன்ச் வச்சு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு டீச் பண்ணி வரும்போது நமக்கு வந்து 2.5 இன்ச் வந்து கழுத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா கழுத்து வந்து ரொம்ப ரொம்ப அகலமாக தெரியும். ஸோ 38 இன்ச் வரை நம்ம வந்து 2.5 இன்ச்சு 2 இன்ச் வந்து கட் பண்ணலாம். 2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா எல்லாமே நான் ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து 2 இன்ச், இங்கேருந்து நான் 3 இன்ச், கீழே இடுப்புக்கு கீழே வந்து 3 இன்ச் வந்து விட்ருவேன். ஏன்னா 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கும் 2 இன்ச் வந்து நம்மளோட சீம் அலவன்ஸ்க்காண்டி நான் விடுறேன். ஸோ மேலே 2 இன்ச் விட்டுட்டு அதையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்குக்கும் நான் பாருங்கள் அவங்களோட அளவு வந்து 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தது. ஸோ நான் வந்து 2 இன்ச் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இன்ச் அவங்களோட கழுத்து அகலம் வச்சுருக்கேன். வச்சுட்டு கீழே வந்து 6 இன்ச் வந்து நான் வந்து ஹைட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யங்கானவங்களுக்குலாம் கிடையாது, கொஞ்சம் வயசானவங்க தான். ரொம்ப வயசானவங்க கிடையாது, நம்ம அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். ஸோ அம்மா மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம 2 இன்ச்சு வச்சாலே போதுமானது. ஸோ அதுக்கு மேலே யங்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்து அகலம் வேணுன்றதை கேட்டுக்கிட்டு நம்ம வைக்கலாம். இதில் 2 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். 2 இன்ச் வச்சு ட்ரா பண்ணி நான் வந்து இது ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் வந்து கர்வ் வரைஞ்சிக்கிறேன் நெக்குக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை தான் வச்சோம். ஸோ மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கட் பண்ணுறது தான். இன்றைக்கி கட் பண்ணி முடிச்சிட்டா நமக்கு வந்து இந்த பேக் பார்ட் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப திக்கிறேன்.